Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science கான 9வது வகுப்பு இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய வகுப்புகள் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ கண்டிப்பா போய் வந்து பாருங்க. அப்பதான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். வகுப்பை மிஸ் பண்ணாங்க எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க. ஓரளவு மாடர்ன் ஹிஸ்டரி வந்து ஓரளவு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மிடிவல் ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டெல்லி சுல்தான்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் வெறும் 499 ருபீஸ் தான். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 ருபீஸ் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கான கிளாஸில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது மிடிவல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னங்க மிடிவல்ங்கிறீங்க, மாடர்னுங்கிறீங்க, ஏன்ஷியன்ட்றீங்கன்னா ஹிஸ்ட்ரியை இது மூணாக வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. மிடிவல் ஹிஸ்ட்ரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிந்து மீது படையெடுத்தாங்க இல்லையா. நான் இதெல்லாம் வந்து டெல்லி சுல்தான் நடத்தும்போது பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். சிந்து மீது படையெடுப்பு நடக்கும். முகமது பின் காசிம் படையெடுப்பார். எந்த வருஷம் படையெடுத்தார்? லெசனில் நான் சொல்லியிருக்கேன். எந்த வருஷம் முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுத்தார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அந்த சிந்து மீது படையெடுப்பு நடக்குது இல்லையா, அதுலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடிவல் ஹிஸ்ட்ரி இடைக்கால வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. என்னெல்லாம் இருக்கும் இடைக்கால இந்திய வரலாறில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து மீது படையெடுப்பு, அடுத்தது டெல்லி சுல்தான், அதுக்கு அடுத்தது விஜயநகர், பாமணி, இன்னொரு முக்கியமான ஒரு கிங்டம் முகலாயர்கள், அப்புறம் மராத்தியர்கள், இவங்கெல்லாம் எதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடிவல் ஹிஸ்ட்ரியில் இருப்பாங்க. அப்புறம் பக்தி மூமெண்ட், இது எல்லாமே வந்து மிடிவல் ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம வந்து படிப்போம். ஸோ இந்த மிடிவல் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஓகே. இதுக்கான சான்றுகள் என்ன? டெல்லி சுல்தான் இங்கே படையெடுத்து வந்தாங்க, காசிம் வந்து இந்த இடத்துல படையெடுத்து வந்தார், சிந்து மீது படையெடுத்தார், இங்கே வந்து டெல்லி சுல்தான்ஸ் ரூல் பண்ணாங்க, வேறு யாரெல்லாம் இருந்தாங்க, விஜயநகர் ரூல் பண்ணுச்சு, ஸோ பாமணி கிங்டம் இங்கெல்லாம் இருந்தாங்க. அதுக்கான சான்றுகள் என்ன? அண்ட் சோழர்கள், தமிழ்நாட்டு சைடு பார்த்திங்கன்னா சோழர்கள், பிற்கால சோழர்கள் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இடைக்கால இந்தியாவை பற்றி படிக்கிறோன்னா அதுக்கான சான்றுகள் என்ன? சான்றுகள் தெரியணும்ல. ஒரு சான்று இல்லாமல் நம்மளால் ஒரு வரலாறை எழுதவே முடியாது. ஸோ சான்றுகள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறை எழுதுறதுக்கும் வரலாறை மறுபதிவு பண்ணுறதுக்கும் சான்றுகள் ரொம்ப முக்கியம். சான்றே இல்லாமல் எங்கள் தாத்தா யார் தெரியுமா, ராஜராஜ சோழன் தெரியுமா அப்படின்னு என்னால் கதை சொல்ல முடியுமா? நம்புவீங்களா? சோர்ஸ், அதுக்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் காட்டும்பீங்க இல்லையா, அதுதான் சான்றுகள். இப்போ இடைக்கால இந்திய வரலாறை பற்றி படிக்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்கக்கூடிய லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சான்றுகளை இரண்டாக வந்து பிரிப்பாங்க. முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லி. முதல் நிலை சான்றுகள் அப்படின்னா அதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, பொறிப்புகள், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுன்னு கூட சொல்லலாம். கல்வெட்டுகள், நாணயங்கள், செப்பு பட்டயங்கள், மான்யூமெண்ட்ஸு, நினைவு சின்னங்கள், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் நிலை சான்றுகளில் வரும். இரண்டாம் நிலை சான்றுகளில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியங்கள், சுயசரிதைகள், அவங்க தன்னோட வரலாறு அப்படியே அவங்களாவே எழுதுறது, அதாவது சுயசரிதைகள், அதெல்லாம் என்னென்னா இரண்டாம் நிலை சான்றுகளில் வரும். ஸோ இது புரியுது தானே? முதல் நிலை சான்றுனா என்ன, இரண்டாம் நிலை சான்றுனா என்ன அப்படின்னு. முதல் நிலை சான்றுனா இன்ஸ்கிரிப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸும் தொல்லியல் சான்றுகள் இருக்கு இல்லையா, அதுவும் என்னது, அதுவுமே வந்து முதல் நிலை சான்றுகளில் தான் வரும். முதல் நிலை சான்றுகளில் முக்கியமான ஒன்று கல்வெட்டுகள். இப்போ கல்வெட்டுகள் எங்கெல்லாம் பொறிச்சிருப்பாங்க? நமக்கு கல்வெட்டு அப்படின்னாலே எல்லா காமெடியில் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறது, தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னுவாங்க இல்லையா. ஸோ கல்வெட்டு அப்படின்றது கோவில்களில், கோவில் சுவரில், கோவிலோட தூண்களில் இருக்கும் கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் செப்பு பட்டயங்களாகவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. செப்பு பட்டயங்கள்லாம் மோஸ்ட்லி எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இவங்களுக்கு இந்த கொடை கொடுத்துருக்கேன், இந்த அரசர் இந்த சமூகத்துக்கோ இல்லை ஒரு பிராமணர்களுக்கோ இல்லை சமண முனிவர்களுக்கோ இல்லை பௌத்தர்களுக்கோ யாருக்காச்சும் ஒரு கொடை கொடுத்துருக்காங்க, ஒரு நிலத்தை கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது குறித்த சான்றுகள்லாம் வந்து அந்த செப்பு பட்டயங்களில் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் கல்வெட்டுகள் எதை பற்றிலாம் இருக்கும் அப்படின்னா, அரசரோட ஆணைகள், அரசர் என்னென்னலாம் ஆணை பிறப்பிச்சிருக்காரு, என்ன கொடை கொடுத்துருக்காரு, யாருக்கு என்ன கொடை கொடுத்தாரு,
அது மட்டும் இல்லாமல் எந்த போரில் என்ன வின் பண்ணார், யாருக்கு எதிராக வின் பண்ணார், யாருக்கு எதிராக வெற்றியை வந்து எடுத்திருக்காரு, அந்த வெற்றியின் மூலமாக அவருக்கு என்ன லாபம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு மோஸ்ட்லி கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் எல்லாமே யாரை மையப்படுத்தி இருக்கணும், அரசரை மையப்படுத்தி, அரசரை வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி அவர் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, வள்ளல் தெரியுமா, புலி தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கல்வெட்டுகள். அரசரை மையப்படுத்தி அண்ட் செப்பு பட்டயங்களில் யார் கொடை கொடுக்குறாங்களோ அவங்கள மையப்படுத்தி அவங்கள பற்றின நியூஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் கல்வெட்டு அப்படின்றது. இடைக்கால இந்தியாவில் இருந்த இந்த இஸ்லாமியர்கள்லாம் என்ன எதுக்கு மாறுறாங்க அப்படின்னா, கல்வெட்டுகள் அதாவது செப்பு பட்டயங்கள்லாம் வந்து பொறிப்புகள் செப்பு பட்டயங்களில் பொறிக்காமல் அது கொஞ்சம் அந்த டைமில் காஸ்ட்லியாக மாறுது அப்படின்றதுக்காக எங்கே சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பேப்பருக்கு கொஞ்சம் மாறிடுறாங்க, பேப்பரில் எழுதுறதுக்கு மாறிடுறாங்க. ஆனால் பிற்கால சோழர்கள் நிறைய செப்பு பட்டயங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிற்கால சோழர்கள்னால் ரொம்ப காலமாக அப்படின்னா அப்படி இல்லை, முற்கால சோழர்களும் இருக்காங்க, பிற்கால சோழர்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாங்க இல்லையா ராஜராஜ சோழன், அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்கு இல்லையா, தாராசுரம் கோவில், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களில் வருவாங்க. அந்த பிற்கால சோழர்கள் ரிலீஸ் பண்ண ஒரு சில செப்பு பட்டயங்கள், முக்கியமான செப்பு பட்டயம், முதலாம் ராஜேந்திர சோழனோட திருவாலங்காடு செப்பு பட்டயம், அடுத்தது சுந்தர சோழனோட அன்பில் செப்பு பட்டயம். நம்ம யூஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக அன்பில் செப்பு பட்டயம் எதை பற்றி சொல்லுது, திருவாலங்காடு செப்பு பட்டயம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. ஆனால் டெட்டுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம சோழாஸை படிக்கும்போது திருவாலங்காடு செப்பேடு என்ன சொல்லுது, அன்பில் செப்பேடு வந்து என்ன சொல்லுதுன்றத நம்ம சோழாஸ் படிக்கும்போது சொல்லலாம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம தனியாக படிப்போம். இப்போதைக்கு நம்ம இந்திய வரலாறு தான் பார்த்துட்ருக்கோம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம், இப்போ மெடிவல் ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை சொல்லலை இதை சொல்லலை அப்படின்னு கமெண்ட்டில் வேறு வந்து சிவிக்ஸுக்கு என்ன போயிட்டீங்க, ஹிஸ்ட்ரிக்கு வாங்க, ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது தான், அதுக்காக சிவிக்ஸ் எல்லாம் விட முடியாது. சிவிக்ஸும் இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60 மார்க் இருக்குது. 60 மார்க் எங்கெல்லாம் வருமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் ஆகணும். 60 மார்க் ப்ளஸ் சைக்காலஜி 30 மார்க். நம்ம இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் படித்து தான் குவாலிஃபைடு மார்க் எடுக்க போகிறோம். ஸோ அதில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது. பரவாயில்ல, வாய்ப்பில்லை. முக்கியமான கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அது எதை பற்றி சொல்லுது, உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்கள்லாம் வந்து கிராம சபையெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, கரெக்டாக சொல்லணும்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் இப்போ நடக்குது இல்லையா, அதெல்லாம் அவங்க அந்த காலத்திலே பண்ணிட்டாங்க. யார், சோழர்கள். அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் அது எப்படி நடந்தது, குடவோலை முறையில் நடந்தது. ஒரு பானை இருக்கும், பானையில் பண ஓலைகளில் பேர் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த எலெக்ஷனுக்கு நிற்கிற கேண்டிடேட்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸு, என்ன ஏஜ் இருக்கணும், என்ன சொத்து மதிப்பு இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணுன்றது ரிலேட்டடாக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து வகுத்து அது எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க, எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க, இது குறித்த குறிப்புகள்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்கும். கிராம சபைகள் பற்றி இல்லைனா வந்து குடவோலை முறை வந்து எந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உத்திரமேரூர் கல்வெட்டை தான் வந்து சூஸ் பண்ணணும். காஞ்சிபுரமில் இருக்குது. அடுத்தது சோழர்கள் நிறைய கொடை கொடுத்துருக்காங்க. சோழர்கள் நிறைய நிலங்களை கொடையாக வந்து கொடுத்துருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் டைப்பில் அதுக்கு பெயர்களும் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பிராமணர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, பிராமணர் அல்லாதவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, சமணர்களுக்கு, பௌத்தர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிலக்கொடைகளுக்கு சில வகைகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இப்போது வேளாண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது. நம்ம இதை மெமரி கொஞ்சம் பண்ணிக்கிறோம், இல்லைனா வந்து சிம்பிளாக கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. மேட்ச் ஷீட்டில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஒய்க்யூலும் கேட்டிருக்காங்க. நான் டெட் எழுதும்போது கேட்டாங்க போன வருஷம் கொஷின் பேப்பரில் இது இருந்தது. வேளாண் வகை. இப்போ வேளாண் வகை அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு நிலங்களை கொடையாக கொடுத்ததுக்கு பேர் வேளாண் வகை. பிரம்மதேயம் இதுலேயே பேரில் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு நிலங்களை கொடையாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் பிரம்மதேயம். சாலபோகம். சாலைன்னா என்ன சொல்லுவாங்க, கல்வி சாலை. கல்வி நிலையங்களுக்கு கொடையாக கொடுத்ததுக்கு பேர் என்னன்னா, அது நிலத்தை கொடையாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் சாலபோகம். அடுத்து தேவதானம். இதுலேயும் இருக்குது. தேவன்னா யாரை சொல்லுவாங்க, தேவன் சாமி இல்லையா, தேவனுக்கு தானம். தேவனுக்குன்னா சாமிக்கு தானமாக, அதாவது கொடையா நிலங்களை வந்து கொடுத்துருப்பாங்க, அது தேவதானம். இறைவனுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் தேவதானம். பள்ளி சந்தம். இதுவும் நேமில் இருக்குங்க. பள்ளின்ற டேர்மு
யார் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டேர்மு? சமணர்கள் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். சமணர்கள் தான் அந்த பள்ளின்ற வார்த்தை நம்ம அங்கேருந்து தான் எடுத்துருக்கோம். சமணர்கள் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஸோ சமணர்களுக்கு நிலங்களை கொடையாக அழைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் பள்ளி சந்தம், பள்ளிச்சந்தம். இது வரைக்கும் புரியுது தானே? என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்கள் டவுட்டை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஒருத்தரும் டவுட் கேட்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நான் நடத்துகிறேனா இல்லை நீங்கள் அந்தளவுக்கு கிளவராக இருக்கீங்களான்னு புரியல. இப்போ நெக்ஸ்ட்டு முதல்நிலை சான்றுகளில் நினைவு சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். நினைவு சின்னங்கள்லேயும் வந்து கல்வெட்டுகள் இருக்கும். இதை வந்து யார் கட்டினாங்க, எந்த காலத்தில் கட்டப்பட்டது, ஏன் கட்டினாங்க அப்படின்ற மாதிரியான சில கல்வெட்டுகள் இருக்கும். அது வரலாறை கட்டமைக்கிறதுக்கு மறுபதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், நினைவு சின்னங்களில் இருக்கக்கூடியது ஒரு காலகட்டத்திலையும் இந்த கட்டிட வடிவமைப்பு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு வம்சம், அதாவது ஒரு டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணும்போது, ஆட்சி செய்யும்போது அதோட அந்த ஸ்டைல், ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல் வந்து வேரி ஆகும். நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய வளைவு, குவிமாடம், இன்னும் சொல்லணுன்னா ரொம்ப கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய கோபுரங்கள், அந்த மாதிரி வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மசூதிகளை நீங்கள் வந்து பாருங்களேன். அதுவும் நம்ம கோவிலும் எப்படி இருக்குது. ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்கு இல்லையா? அது டெல்லி சுல்தான்கள் காலத்தில் ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அது ஒன்று உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான சமயம் தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான, அதாவது இடைக்காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள். நீங்கள் அப்போ மற்ற கோயிலெல்லாம் சொல்லலையே அப்படின்னா, இது முக்கியமான கோயில். கஜுராஹோ மத்திய பிரதேசில் இருக்குது. தில்வாரா ராஜஸ்தானில் இருக்குது. ஐ திங்க் தில்வாரான்னு ஏதோ பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தில்வாரா. ஒடிசா, கோனார்க், ஒடிசா. அடுத்து தஞ்சைன்னு போட்டு வச்சுருக்கேன். தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். தஞ்சை பெரிய கோயில் கட்டினது எல்லாருக்கும் தெரியும், ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது யார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆப்ஷன் சொல்கிறேன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவரோட பையன்தான். சரி வேண்டாம், நான் இதுக்கு முன்னாடி வகுப்பில் இருந்து கூட கொஷின் கேட்கலாம். புதுசாக கொஷின் கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது முதலாம் ராஜேந்திர சோழன். தாராசுரமில் இருக்கக்கூடிய கோவிலை கட்டினது இரண்டாம் ராஜேந்திர சோழன். ஸோ இது முதலாம், இது முதலாம் ராஜேந்திர சோழன். இது வந்து தாராசுரத்தை கட்டினது இரண்டாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது ஹம்பியில் இருக்கக்கூடிய விஜயநகரா பீரியடில் ஹம்பியில் இருக்கக்கூடிய வித்தாலா, விருப்பாக்ஷா டெம்பிள் ரொம்ப முக்கியமான கோவில்கள். இதெல்லாம் நான் வந்து முக்கியமான கோவில், இடைக்காலங்களில் இருந்த முக்கியமான கோவில்கள் இது. சரியா? இப்போ அடுத்தது மசூதிகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன மசூதி, அந்த டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மசூதிகள் எல்லாமும் பார்க்கலாம். அடுத்தது டெல்லியிலையும் டெல்லியை சுற்றியும் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி டெல்லி சுல்தான் அண்ட் முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணது யார் ஃபினிஷ் பண்ணாங்க? அண்ட் இன்னொரு விஷயம் நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். ஃபிரோஸ் ஷா துக்ளக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா குதுப் மினாரை சீர் செஞ்சுருப்பார். கொஞ்சம் அங்கங்கே அடி வாங்கியிருக்கும்ல இருக்க பில்டிங்கு, அதை கொஞ்சம் சரி செஞ்சுருப்பார். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 இன்ச், ஐ திங்க் 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ வந்து ஹைட் ஆகிடும் குதுப் மினார். ஓகேவா? இப்போது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தது குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்தை கட்டினது யாருன்னா குத்புதீன் ஐபக். அதை சொல்லியிருக்கேன். அதோட நுழைவாயில் தான் என்ன அப்படின்னா அலை தர்வாசாவை கட்டினது யார்? அலாவுதீன் ஹில்ஜி. அதுவும் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது மோதி கி மசூதி அப்படின்றது சிகந்தர் லோடி கட்டின ஒரு பில்டிங். மோதி கி மசூதி அப்படின்றது சிகந்தர் லோடி வந்து கட்டினது. 2 டைம் சிகந்தர் லோடி. ஓகே, சிகந்தர் லோடி கட்டினது. ஜம்மான்னு சொல்லுவாங்க. ஜம்மா மசூதி வந்து ஷாஜகான் கட்டினது. ஃபதேபூர் சிக்ரி வந்து அக்பர் கட்டினது. சார்மினார் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியிலையும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது. சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்குது. ஆக்ரா ஃபோர்ட்டு, அடுத்து ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, செங்கோட்டையை கட்டினது யார் அப்படின்னா ஷாஜகான் தான். ஸோ அவுரங்கசீப் வந்து சும்மா ஒன்றும் ஷாஜகானை தூக்கி உள்ளே வைக்கல, நிறைய பில்டிங்கே கட்டியிருக்காரு அந்த மனுஷன் பாட்டுக்கு. ஜம்மா மசூதி கட்டினது அவர் தான், ரெட் ஃபோர்ட் கட்டினது அவர் தான். இன்னும் சொல்லணுன்னா லைக் இது முக்கியமான ஒரு பில்டிங், முக்கியமான ஒரு நினைவு சின்னம்
தாஜ்மஹாலை கட்டினது அவர் தான். இன்னும் ஒரு சில நினைவு சின்னங்களும் கட்டியிருக்காரு. ஸோ இத்தனையும் கட்டினதுனால, ஏன்னா காசு என்ன விலையுதா அவனுக்கு, இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பில்டிங்கை கட்டி விட்ற, கோட்டையாக கட்டி விட்ற அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சுட்டாருல இருக்க மனுஷன் ரொம்ப வெறுப்பாயிட்டார். முதல் நிலை சான்றுகள் அடுத்தது இருக்கக்கூடியது நாணயங்கள். நம்ம இப்போ பொறிப்புகள், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன், செப்பு பட்டயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தது எது குறித்து பார்த்தோம்? அடுத்தது நினைவு சின்னங்கள் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாணயங்கள் மூலமாக என்ன வரலாறு நமக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது. நாணயங்களை வச்சு நிறைய விஷயத்த நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாணயங்களில் இருக்கக்கூடிய உருவப்படங்கள், ஏதோ ஒரு ராஜாவோட ஒரு உருவப்படங்கள் இருக்கும். ஸோ அந்த அரசரை வச்சு, அந்த இயரை வச்சு, அப்படி இல்லைன்னா அந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய பெயர்களை வச்சு அந்த ஆட்சி பகுதியில், அந்த ஆட்சி காலத்தில் அவங்க என்ன மொழி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன மொழி ஆட்சி மொழியாக இருந்திருக்கும், என்ன மொழியில் மக்கள் பேசியிருப்பாங்க, இல்லை எந்த அரசர் எந்த இயர்க்குள்ளே ரூல் பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு வருஷத்தை குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன, இந்த ஆட்சி காலத்தில், அதாவது இந்த வருஷத்தில் இந்த அரசர் வந்து ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரசரோட பொருளாதார நிலை எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரிய வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாணயத்தோட மதிப்பை பொறுத்து, இப்போது தங்க நாணயங்கள் அப்படின்னா அதோட தங்கம் அதில் எவ்வளோ இருக்குது, வெள்ளி நாணயங்களில் வெள்ளி எவ்வளோ இருக்குது, அந்த மதிப்பை பொறுத்து அந்த அரசர் ஆட்சி செய்த அந்த டைமில் அவரோட பொருளாதார நிலை எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப உயர்வாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப டவுனாக இருந்தாங்களா, பஞ்சத்தில் இருந்தாங்களா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கோரி என்ன பண்ணுவாங்கன்னா, லக்ஷ்மி அப்படின்னா அம்மன் இருக்காங்களே, அந்த லக்ஷ்மி நம்ம வழிபடுவோம் இல்லையா, அவங்களோட உருவம் பதித்த ஒரு நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார் கோரி வந்து யாருங்க? நான் இதுக்கு முன்னாடி வகுப்பிலே வந்து நடத்தியிருக்கேன். கோரி யார்? ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட், சிம்பிளாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லுங்கள். யார் கோரினா யார்? சம்மந்தமே இல்லாமல் நாணயங்கள் பார்க்கும்போது கோரி லட்சுமி நாணயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்றேன். அந்த ஆள் யார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லைன் சொல்லுங்கள். நான் இப்படி கேட்குறதுக்கு ரீசன், இதுக்கு முன்னாடி கிளாஸு உங்களுக்கும் வந்து யோசிப்பீங்க, ஆமாம் கோரி யார், என்ன பண்ணார் அப்படின்றத யோசிப்பீங்க. ஒரு செகண்ட் உட்காந்து வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு யோசிங்க. கோரி பற்றி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருதுன்றதை யோசிங்க. அப்படி ஞாபகமே வரலன்னா போய் அதை படிச்சுடுவாங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் திரும்ப எடுத்து படிங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் படித்தது வந்து மறந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அது வேஸ்ட் ஆகிடும். திரும்ப நீங்கள் ரொம்ப நாள் கழித்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும், என்ன ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் வந்து செலவாகும். அதனால் இப்போ கோரியை பற்றி ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா திரும்ப படிக்கிறீங்க. ஓகே, வீடியோ முடிச்சுட்டு படிங்க. அடுத்து ஜிட்டல் அப்படின்னா செப்பு நாணயங்கள், தங்கா அப்படின்னா வெள்ளி நாணயங்கள். இது வந்து டெல்லி சுல்தான்கள் காலத்துலேயும் அண்ட் முகலாயர்கள் காலத்துலேயும் இந்த பெயரில் தான் வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. வெள்ளி டங்கானா வெள்ளி. 48 ஜிட்டல் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி தங்கா. 48 ஜிட்டல் காயின்ஸ் வேணும், நாணயங்கள் வேணும். ஒரு வெள்ளி நாணயத்துக்கு சமம் 48 = 1 ஒரு வெள்ளி. ஸோ முதல் நிலை சான்றுகள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் நிலை சான்றுகள் பார்க்க போகிறோம். இரண்டாம் நிலை சான்றுகளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயசரிதைகள் இருக்கும், இலக்கியங்கள் இருக்கும், சமய சார்ந்த இலக்கியங்கள், சமயம் சாராத இலக்கியங்கள் அப்படின்னு 2 டைப் இருக்குது. அதிலேயே இலக்கியங்கள் இருக்கும், சுயசரிதைகள் இருக்கும், பயண குறிப்புகள் இருக்கும். இப்போ நம்ம இரண்டாம் நிலை சான்றான சமய இலக்கியங்கள் பற்றி பார்க்கலாம். சமய இலக்கியங்கள் அப்படின்னா சமயம் சார்ந்து இருக்கும். சமயம் சாராத இலக்கியம்னா சமயம் சார்பற்ற, சமயம் ரிலேட்டட், அதாவது எந்த மதத்துக்கும் தொடர்பு இல்லாமல் வேறு என்னென்ன இலக்கியங்கள்லாம் இருந்தது, இடைக்கால வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சமயம் சார்பற்ற இலக்கியங்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சமய இலக்கியங்கள் சோழர் காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி இலக்கியத்தின் காலம். ஏன் அப்படின்னா, அந்த சோழர்கள் காலத்தில் நிறைய இலக்கியங்கள், அதாவது பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்டது. என்னென்ன பக்தி இலக்கியங்கள் சோழர் காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்தம், அதாவது ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டு 12 ஆழ்வார்களால் ஏற்றப்பட்ட நாதமுனியால் தொகுக்கப்பட்ட இந்த 4000 திவ்ய பிரபந்தம். அதுக்கடுத்தது தேவாரத்தை எழுதினது யார்? அப்பர், சுந்தர், சம்பந்தர் இவங்களால் ஏற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம். அடுத்தது மாணிக்கவாசருடைய திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கும் முருகார், அந்த திருவாசகம். இது எல்லாமே யார் காலத்தில் ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் காலத்தில் தான் ஏற்றப்பட்டது. இதனில் இன்னும் ஒரு சில இலக்கியங்கள் இருக்குது, இது ரொம்ப முக்கியமான இலக்கியங்கள். ஸோ அதனால தான் சோழர்கள் காலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா,
பக்தி இலக்கியத்தின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சமயம் சார்பற்ற இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம், அமுக்த மால்யதா. இந்த மதுரா விஜயம் அப்படின்றது நம்ம விஜயநகரா டைனாஸ்டி பற்றி படிக்கும்போது மதுரா விஜயமும் அமுக்த மால்யதா அப்படின்றதையும் படிப்போம். இங்கேயும் சொல்கிறேன். மதுரா விஜயம் அப்படின்றது யார் எழுதுனா அப்படின்னா விஜயநகர வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசர், ஆட்சியாளர் குமார கம்பனா. அந்த குமார கம்பனாவோட மனைவி கங்காதேவியால் இயற்றப்பட்டது தான் மதுரா விஜயம் அப்படின்றது. சரி, என்ன இந்த மதுரா விஜயத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் யாரோட ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாண்டியர்கள் ஆட்சி இருந்தது. பாண்டியர்கள் ஒரு 2 அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்கன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா. வாரிசு உரிமை பிரச்சனை வந்தது. யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க? எந்த 2 பாண்டியர்கள் வாரிசுக்காக அடுத்த அரச பதவிக்காக சண்டையிட்டுக்கிட்டாங்க? யார் போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க? அது யார்? 2 பாண்டியர்கள் யார்? அவங்க போய் ஹெல்ப் கேட்டவங்க யார்? யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிமெம்பர் பண்ணுங்கள். நான் இதை கொஷின் கேட்க ரிமெம்பர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா வந்து இங்கே சுல்தானோட ஆட்சியை நிறுவிடுவார். பாண்டியருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரோட ஆட்சி இங்கே நிறுவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான்களோட ஆட்சி தான் வந்து நிறுவப்பட்டிருக்கும். சுல்தான்கள் ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து யாரோட பீரியடில் இண்டிபெண்ட் ஆவாங்க? 1335 முகமது பின் துக்ளக்கோட காலத்தில் நிறைய இடங்களில் ஆளுநர்கள் கிளர்ச்சியில் இறங்குவாங்க. கிளர்ச்சி செஞ்சிடுச்சு என்ன பண்ணுவாங்க? சுதந்திர சுல்தானியமாக அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. நிறைய பகுதியில் இருக்கிறவங்க அவங்க தன்னை சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரி அங்கே வந்து நடக்குது. எங்கே நடந்துகிட்ருக்கு? மதுரையில் நடந்துகிட்ருக்கு. மதுரையில் சுதந்திரமாக சுல்தான்கள் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. முகமது பின் துக்ளக்டேருந்து தங்களை சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. இந்த மதுரா விஜயம் எழுதின கங்காதேவியோட ஹஸ்பண்ட், அதாவது விஜயநகர அரசர் ஆட்சியாளர் குமார கம்பனாவோட கனவுல போயிட்டு மதுரையில் வந்து ஒரு கொடுமையான ஆட்சி நடக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள போய் காப்பாற்று அப்படின்னு ஏதோ சாமி சொன்னதாக ஒரு கனவு வருது. கனவு வந்தாலும் மறுநாளே எழுந்திரிச்சு குதிரையில் கிளம்பிட்டாரு நம்ம குமார கம்பனா. கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை வந்து சுல்தான்கள் ஆட்சியிலேருந்து மீட்கிறாரு குமார கம்பனா. ஸோ அதை பற்றின கருத்து தான், அதை பற்றின குறிப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் மதுரா விஜயம். அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பனாவோட மனைவி கங்காதேவி. அடுத்தது அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா அப்படின்றது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க பேர் ஆண்டாளோட கதை. ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க? அந்த பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணுவாங்க? பெருமாளுக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஆண்டாளோட ஸ்டோரி, ஆண்டாள் வந்து பெருமாள் மேலே வந்து காதல் வயப்பட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரி தான் என்ன அப்படின்னா அமுக்த மால்யதா அப்படின்ற ஸ்டோரி. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். விஜயநகர வம்சத்தில் ஐ திங்க் அவர் சங்கம வம்சம். கிருஷ்ணதேவராயர் வந்து துளுவ வம்சம். துளுவ வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாளர். துளுவ வம்சத்தில் மட்டும் இல்லை, விஜயநகர வம்சத்திலே விஜயநகர டைனாஸ்டிலே ஒரு சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணதேவராயர். அந்த கிருஷ்ணதேவராயர் எழுதுனது தான் அமுக்த மால்யதா அப்படின்றது. அதுக்கடுத்தது பிருத்திவிராஜ் ராசோ. பிருத்திவிராஜ்னா நடிகருக்கு போயிடாதீங்க, இது புக்கு பேர். பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்றது புக்கு பேர். இதை எழுதுனது சாந்த் பர்தை அப்படின்றவங்க. அது கல்ஹானரோட ராஜதரங்கிணி. இதெல்லாம் சமயம் சார்பற்ற இலக்கியங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு சுயசரிதைகள் நிறையவே இருக்குது. சுயசரிதைகள் 1-2 மட்டும் நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். மற்றது எல்லாமே நான் வந்து இந்த ஒன்லைனரில் கொடுக்குறேன். டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஒன்லைனர் கொடுத்துட்றேன் இந்த டெஸ்ட்டுக்கு. பிகாஸ் இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவும் கொடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா இதையும் படிச்சுட்டு தான் நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும். ஏன் நான் இதை ஒன்லைனரில் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இது நான் வச்சு இப்படி சொல்லிகிட்ருக்க ஒரு ஸ்டோரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுயசரிதை நான் வெறும் போர்டு ஒர்க்கை பார்த்து இது எழுதுனாங்க, இவங்க இதை எழுதுனாங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒன்லைனரில் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க. ஒரு 5-6 இருக்கும், அவ்வளோதான் சுயசரிதைகள். அடுத்தது நம்ம பயண குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். பயண குறிப்புகளும் என்ன?
இரண்டாம் நிலை சான்றுகள் தான். வெளிநாடுகள்லேருந்து இங்கே யாராச்சும் வந்திருப்பாங்க, அவங்க இந்தியாவை பற்றி என்ன குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, யாரோட காலங்களில் வந்தாங்க, எந்த அரசரோட காலத்தில், அதாவது விஜயநகரா முகலாயர்களா யாரோட காலத்தில் வந்தாங்கன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இரண்டாம் நிலை சான்றுகளில் முக்கியமான நூல்கள் மட்டும் பார்க்கலாம். ஒரு 2-3 நூல்கள் மட்டும் நான் சொல்கிறேன். பேலன்ஸ் வந்து இன்னும் ஒரு 3 இருக்குது, இன்னொரு 3-4 இருக்குது. அது வந்து நான் ஒன்லைனரில் கொடுத்துட்றேன். மின்ஹஜ் உஸ் சிராஜ், இது வந்து ஆத்தரோட பேர், நூல் ஆசிரியரோட பேர். தபகத் இ நசிரி அப்படின்றது இவர். இந்த தபகத் இ நசிரியில் என்ன இருக்கும், அதாவது யாரை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரியிலேருந்து, கோரி வந்து படையெடுத்து வந்தார் இல்லையா, எதை படையெடுத்து வந்தார், இங்கே இந்தியாவை படையெடுத்து வந்தார். ஃபஸ்ட்டு யாரை வந்து அட்டாக் பண்ணுவார், கோரி. கோரி டு 1200 வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறு இந்த தபகத் இ நசிரியில் வந்து இருக்கும். இந்த தபகத்னா என்ன தெரியுமா, தபகத்துன்னு இருக்குது, அடுத்து தாரிக்னு இருக்கும், தஜுக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக சொல், அரேபிய சொல். இந்த தபகத் அப்படின்ற வேர்டுக்கு தலைமுறை, நூற்றாண்டு அப்படின்னு மீனிங். அடுத்து தஜுக் அப்படின்னா, தபகத் அப்படின்றது அரேபிய சொல், தாரிக் அப்படின்றது அரேபிய சொல். இந்த இடையில இருக்கக்கூடிய தஜுக் மட்டும் பாரசீக சொல். ஸோ தபகத் அப்படின்னா தலைமுறை, தஜுக்னா சுயசரிதை. அடுத்து தாரிக், தாரிக்னா வரலாறு. இங்கே இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு தபகத் அப்படின்றது தலைமுறை, அப்படின்னா நூற்றாண்டு. ஜியாவுதீன் பரானி. இந்த ஜியாவுதீன் பரானி யாரோட அவையில் வரலாற்று ஆசிரியராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் யார், எந்த வம்சத்தை சேர்ந்தவர், துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர் முகமது பின் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்குக்கு அடுத்த ஆட்சியாளராக வருவார். நான் கூட இந்த வரலாற்று ஆசிரியர்களால் முட்டாள் அப்படின்னு கொஞ்சம் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னலையா, அதே அரசர் தான் முகமது பின் துக்ளக். டெல்லி சுல்தானத்தில் வரவர். அவரோட அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாவுதீன் பரானி. ஜியாவுதீன் பரானி என்ன புக் எழுதியிருக்காருன்னா தாரிக் இ ஃபிரோஷாஹி. தாரிக்னா என்ன, வரலாறு. தாரிக் இ ஃபிரோஷாஹி. கியாசுதீன் டு ஃபிரோஷ் துக்ளக், அதாவது கியாசுதீன் துக்ளக்லேருந்து ஃபிரோஷ் துக்ளக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாறு எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும், தாரிக் இ ஃபிரோஷாஹியில். ஓகேவா. அதை எழுதுனது பரானி. ஜியாவுதீன் பரானின்னு சில நேரத்தில் ஃபுல் நேம் கொடுக்க மாட்டாங்க, பரானி இல்லை ஆமாம் பரானி தான், பரானின்ற நேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது ஃபெரிஷ்டா. ஃபெரிஷ்டா எழுதுன தாரிக் இ ஃபெரிஷ்டா. அடுத்தது பாபர்நாமா, அக்பர்நாமா, ஐனி அக்பரி. இந்த அக்பர்நாமாவையும் ஐனி அக்பரையும் எழுதுனது யாருன்னா அபுல் ஃபாசல். அபுல் ஃபாசல் அப்படின்றவர் தான் அக்பர்நாமா, ஐனி அக்பரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அடுத்தது பயண குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். பயண குறிப்புகள் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ் நகரத்துலேருந்து மார்க்கோ போலோ வராரு. எங்கே, இந்தியாவில் இருக்கக்கூடிய காயல் துறைமுகம், அதாவது இப்போது ப்ரெசண்ட்டில் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி எங்கே இருக்குது, இங்கே கீழே இருக்கும் தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடிக்கு வராரு யார், மார்க்கோ போலோ. தூத்துக்குடிக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, என்னங்க இது, அரேபியாவிலேருந்தும் பாரசீகத்தில் நிறைய ஊர்களில் இருந்து கப்பல்கள் இங்கே வருது, வணிகத்துக்கு இங்கே வந்து அத்தனை கப்பல்கள் நிற்கிது அரேபியாவிலேருந்து வந்து. அது மட்டும் இல்லாமல் குதிரை இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து அரேபியாவிலேருந்துலாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, குதிரைகள் நிறைய இறக்குமதி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட மார்க்கோ போலோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதாவது இந்த அவரோட பயண குறிப்புகளில் ஓகேவா வணிகம் பற்றி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு அல்பெருனி. அல்பெருனி வந்து கஜினி இருக்கார்ல, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கஜினி கூட வந்திருப்பார். அல்பெருனி இங்கே இந்தியாவுக்கு வந்திருப்பார். கஜினி படையெடுத்து இங்கே வரும்போது அவரும் கூட வந்திருப்பார் கஜினி. ஸோ அந்த அல்பெருனி வந்திருப்பார். அவர் எதை பற்றின குறிப்புகள்லாம் வந்து சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அந்த சோமநாத் டெம்பிளோட படையெடுப்பு பற்றி பார்த்துருந்தோம். அதாவது 1025 நடைபெற்ற ஒரு படையெடுப்பு. யார் செஞ்சா, கஜினி. அந்த படையெடுப்பு பற்றின குறிப்புகள், நேரடியாக பார்த்த குறிப்புகள் இவர் வந்து அல்பெருனி எழுதியிருக்காரு. அவரோட பயண குறிப்புகளில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாகுயூத் இ ஹிந்த், இந்த புத்தகம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இந்த மதம், சமயம், கரெக்டாக சொல்லணும், இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர், இதெல்லாம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த தாகு
தாகுயூத் இ ஹிந்த் அப்படின்ற. நெக்ஸ்ட்டு இபின் பதுதா. இந்த இபின் பதுதா எங்கேருந்து வராரு? நீங்கள் ஒரு ட்ராவலர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அவர் எங்கேருந்து வராருன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கோ போல எங்கேருந்து வராரு? வெனிஸ்லேருந்து. இவங்கள ஒரு பக்கமும் இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்ற அந்த கண்ட்ரி நேம் ஒரு சைடும் கொடுத்துட்டு மேட்ச் வந்து பண்ண சொல்லுவாங்க. பொறுத்துகையில் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். இபின் பதுதா எங்கேருந்து வந்திருக்காரு? ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மொரோக்கோவிலேருந்து வந்திருக்காரு. இவரோட புத்தகங்கள் என்ன அப்படின்னா ரேக்லான்னு சொல்லுவாங்க, இல்லை ரீக்லான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இபின் பதுதா முகமது பின் துக்ளக் காலத்தில் வந்து இருந்திருப்பார். கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்லாம் சொல்லியிருப்பாருன்ற நம்ம டெல்லி சுல்தான் படிக்கும்போது சொல்லியிருந்தோம். முகமது பின் துக்ளக் என்ன பண்ணார்? டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணும்போது டெல்லி வந்து கைவிடப்பட்டதாக இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அந்த இபின் பதுதா தான் இவர். அவரோட குறிப்புகளில் சதி பற்றியும் வணிகம் பற்றியும், வணிகம் அதாவது நம்ம இந்தியா மேற்கு சைடு, இந்தியா இங்கே இருக்குன்னா இங்கேருந்து மேற்கு சைடு என்ன ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது கூட அந்த மேற்கத்திய நாடுகள் கூட வணிகம் செய்கிறதுக்கு நம்ம வழியாக எதை யூஸ் பண்ணுறோன்னா எகிப்தை ஒரு வழியாக யூஸ் பண்ணுறோம். எகிப்தெல்லாம் தாண்டி தான் எங்கே போகிறோம்? அங்கே ஐரோப்பாவுக்கு போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வணிகம் செய்கிறோம் அப்படின்றத அவரோட குறிப்புகளில் சொல்லியிருக்காரு இபின் பதுதா. ரொம்ப முக்கியமானது இபின் பதுதா மொரோக்கோ நாட்டு பயணி. இவரோட புத்தகம் சதி பற்றி குறிப்புகள் இருக்கும். இபின் பதுதாவோட குறிப்புகளில் சதி பற்றி இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்தது இந்த 3 பேரும் நான் ஏன் அகெயின் 1 2 3 போட்டுட்டு திரும்ப 4 போடாமல் திரும்ப 1 2 3னே போட்டிருப்பேன். ஏன்னா இவங்க 3 பேரும் இந்த 3 பேரும் விஜயநகரா பீரியடில் இங்கே இந்தியாவுக்கு வந்து விஜயநகராவோட அந்த ஆட்சி பகுதிகளை விசிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத டைரெக்டாக பார்த்து அவங்களோட பயண குறிப்புகளில் எழுதியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே விஜயநகர பகுதிக்கு தான் வந்திருப்பாங்க. சரியா? நிக்கோலோ கோண்டி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அவர் 1420 வந்தார். அடுத்தது 1443 அப்துல் ரசாக் அப்படின்றவர் ஹூரட் அப்படின்ற பகுதியிலேருந்து வந்திருக்காரு. டொமிங்கோ பயஸ் அப்படின்றவர் போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர். 1522 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவில் விஜயநகர பகுதிக்கு வந்திருக்காரு. இவங்களுக்குலாம் நிறைய கதை சொன்னீங்க, இவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா இவங்களுக்கு இல்லை. இவங்க இந்த நாட்டிலேருந்து வந்தாங்க, இந்த வருஷத்தில் வந்தாங்க, விஜயநகரா பகுதிக்கு வந்திருக்காங்கன்றது மட்டும்தான் இருக்குது. கிளாஸ் இதோட ஓவர். கிளாஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். கமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு 7 டெஸ்ட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீக்லி டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்தம் 7 8 9 டெஸ்ட்டு வந்து மொத்தம் 9 டெஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் பத்தாது, ஹிண்ட்ஸ் எழுதுனா மட்டும் பத்தாது, கொஷின் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். கொஷின் ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக கொஷின் ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வெளிலலாம் ரொம்ப அதிகமான ரேட் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் கம்மியான பட்ஜெட்டில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் 499 rupees. Thank you for watching this video. Have a good day.